Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கஸ்டமைஸ்டு ரெசின் ஃப்ரேம் தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் அவங்களோட தாலி கயிறு அதுக்கு அப்புறம் அவங்க வெட்டிங் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு 3 ரோசஸ் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் அவங்க மாலையில இருந்து அந்த பீட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணிருந்தாங்க. இத வந்துட்டு அவங்க எனக்கு கொரியர் பண்ணிட்டாங்க. இத வந்துட்டு ஒரு 8 inch அகைட் ஃப்ரேம்ல வந்துட்டு எனக்கு ப்ரிசர்வ் பண்ணி தாங்கன்னு சொல்லிருந்தாங்க. சோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு நான் 8 inch ரவுண்ட் அகைட் மோல்ட் எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2:1 ரேஷியோல வந்துட்டு ரெண்டு கப்ல செப்பரேட்டா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒண்ணுல வந்துட்டு கலர் மிக்ஸ் பண்ண போறோம். இன்னொன்னு வந்துட்டு ப்ளைனா தான் இருக்க போகுது. பிகாஸ் அவங்க வந்துட்டு அந்த காம்பினேஷன்ல தான் கேட்டிருந்தாங்க. மேல டாப்ல வந்துட்டு கலர் டாவும் கீழ வந்துட்டு ப்ளைனாவும் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி செப்பரேட்டா எடுத்துர்க்கேன். நான் வந்துட்டு இதுக்கு ரெட் கலர் மைக்கா பவுடர் தான் எடுத்துர்க்கேன். பிகாஸ் வந்துட்டு இது லவ் கிஃப்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக வந்துட்டு ரெட் வந்துட்டு லவ் ரிசெம்பிள் பண்ணுன்றதுக்காக ரெட் கலர் மைக்கா பவுடரும் பாட்டம்ல வந்துட்டு ப்ளைனாவும் கொடுக்க போறேன். சோ டாப் லேயர் வந்துட்டு ரெட் கலர் மைக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரெசினை வந்துட்டு போர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி மைக்கா பவுடர் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெசின் வந்துட்டு அதிகமாவே கன்சியூம் ஆகும். சோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாப் லேயர் அதாவது மேலே வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழ பாட்டம்ல வந்துட்டு ப்ளைனா இருக்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரெசினை வந்துட்டு போர் பண்ணிருக்கேன். நான் ரெசின் மென்ஷன் பண்றது எல்லாமே வந்துட்டு ரெசின் அண்ட் அனர் கம்பைன்டா இருக்கிறது தான். சோ நீங்க வந்துட்டு ரெசின் மட்டும் தான் அப்படின்றது வந்துட்டு எடுத்துக்காதீங்க. நீங்க ரெசின் யூஸ் பண்றதுனாலே கம்பைன்டா தான் யூஸ் பண்ணனும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு 6 hours நல்லா கியூர் ஆயிடுச்சு. கியூர் ஆயிட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு அவங்களோட தாலி கயிறு இத வந்துட்டு ஃபிட் பண்ணிரலாம். இத வந்துட்டு எந்த ஷேப்ல ஃபிட் பண்ணலாம், இன்ஃபினிட்டி சிம்பலா இல்ல ஹார்ட் சிம்பலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் கயிறு வந்துட்டு ரொம்ப லென்த்தியா இருந்தது. சோ இந்த மோல்ட்ல வந்துட்டு இன்ஃபினிட்டியா பண்ண முடியாது. அதனால நான் வந்துட்டு ஹார்ட்டின் சிம்பிள்ல வந்துட்டு அசெம்பிள் பண்ணிட்டேன். அசெம்பிள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்திருந்த அந்த மாலையில இருந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி கோல்டன் பீட்ஸ் தனியா அதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பிக் பால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு தனியா எடுத்துட்டு அந்த பிக் பால்ஸை வந்துட்டு கார்னர்ல வச்சுட்டு அப்புறம் அவங்களோட ரெண்டு போட்டோஸ்மே வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. போட்டோ வச்சு ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட்டினோட ரெண்டு சைட்ஸ்லையுமே வந்துட்டு ரெண்டு ஃபோட்டோஸ் வச்சுட்டு அண்ட் அவங்களோட நேம் அவங்க கப்புள் நேம் அண்ட் தென் அவங்க ஒரு மேரேஜ் டேட் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. அதையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வினைல் ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணிட்டு அவங்களோட நேம் மேல அதுக்கப்புறம் சென்டர்ல வந்துட்டு ஹார்ட்டின் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்களோட வெட்டிங் டேட்மே வந்துட்டு நம்ம ஒட்டியாச்சு. இது எல்லாமே அசெம்பிள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கோல்டன் பீட்ஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம்ன்றதை வந்துட்டு பார்க்கலாம். நீங்க இதுதான் நம்ம சேனலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் ஃபோட்டோஸ் கயிறு எல்லாமே வந்துட்டு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் லேயர் வந்துட்டு போர் பண்ண போறோம். ஸோ ஒரு ஃப்ரேம் பண்றதுக்கு நம்ம மினிமம் 3 to 4 லேயர்ஸ் வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணாதான் அந்த ஃப்ரேம் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும், பெண்ட் ஆகாம இருக்கும், எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ வந்துட்டு செகண்ட் லேயர் வந்துட்டு போர் பண்ணிட்டேன். ரெசின் போர் பண்ணும்போது அந்த தாலி கயிறோட கலர் வந்துட்டு கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இப்போ நார்மலாவே நம்ம வந்துட்டு ஒரு கயிறை வந்துட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியில டிப் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு அதோட கலர் டார்க்கா தெரியல. அதே மாதிரி தான் வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர்லயுமே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அதை நல்லா செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கோல்டன் பீட்ஸ் இருந்துச்சுல அதை வந்துட்டு எல்லா எட்ஜஸ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்துட்டு நான் வச்சிடுறேன். அதுவே ஒரு பார்டர் மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் கோல்டன் சங்கி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு வந்துட்டு அது தேவைப்படாமல் அவங்களோட பீட்ஸை வச்சு செட் பண்ணிட்டேன். அண்ட் 2 பீட்ஸ் ஜாயின் ஆன மாதிரி கரெக்டாக வந்துட்டு 3 பீட்ஸ் வந்துட்டு கிடைச்சிருந்தது. ஸோ அதை வந்துட்டு 2 ஃபோட்டோ கண்டில் லாக் மாதிரி வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டேன். காம்பினேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அவங்க வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பேஸ் இருக்க இடத்துல வந்துட்டு நம்ம கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு 3 ரோசஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ரோசஸ் வந்துட்டு எல்லாமே ஆல்ரெடி ட்ரைடாக தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ப்ரிசர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வந்துட்டு ட்ரைடாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரைடு ரோசஸ்மே வந்துட்டு இந்த ஹார்ட்க்கு அப்படியே அவுட்லைன் மாதிரி இன்னர் அவுட்டர் லைனாக வச்சுட்டு நான் வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ அவங்க கொடுத்த இந்த ரோசஸ் தாலி கயிறு பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வச்சாச்சு வித் ஃபோட்டோஸ் அண்ட் நேம்ஸோட செட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ அது மட்டும் இல்லாமல் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தானே கொடுத்துருக்கோன்றதுக்காக மேலே டாப்பில் இருக்க ரெட் லேயருக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட வந்துட்டு ரெட் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளவர்ஸுமே வந்துட்டு 2 சைடு 3 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைனில் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்துட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெசின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கே பை பண்ணுறதுன்னு தெரியல, ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக
இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் ரெசின் ரா மெட்டீரியல்ஸ் ஆர்டர் எல்லாமே வந்துட்டு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் ரெசின் மோல்ஸ், அதுக்கப்புறம் ரெசின் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கோல்டு ஃப்ளேக்ஸ், சில்வர் ஃப்ளேக்ஸ், சங்கி கிளிட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்துட்டு எனக்கு ப்ளேஸ் பண்ணி உங்களோட ரெசின் ஆர்ட்ஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஃப்ரேமில் வந்துட்டு 3rd லேயர் வந்துட்டு ஊற்றி வச்சாச்சு. அதை ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்ததில் தாலி கயிறு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க கொடுக்கும் போதே 2ஆக இருந்தது. அதையுமே வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக 3 inch ரவுண்டு மோல்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு கீ செயின் மாதிரி பண்ணலான்னு வந்துட்டு டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தின் லேயர் மட்டும் போர் பண்ணிக்கிட்டு, பிகாஸ் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் பேஸ் லேயரில் எந்த ஒரு கஸ்டமைசேஷனுமே யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது பேஸ் லேயர் வந்துட்டு டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஹோல்ஸ் விழுகும், இல்லாட்டி ஒரு மாதிரி கீறுற மாதிரி ஷார்ப் பேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேஸ் லேயர் நான் போர் பண்ண மாதிரி ஜஸ்ட் எம்டியாக மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரேமில் வந்துட்டு இப்போ ஃபைனல் லேயர் ஊற்றி வச்சாச்சு. அண்ட் இப்போ 3 inch ரவுண்ட் மோல்டில் வந்துட்டு அந்த தாலி கயிறை உள்ளே வச்சுட்டு அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு அகைன் ரெசிடென்ட் ஹானர் ஊற்றிடுறேன். அண்ட் அவங்க சென்ட் பண்ணியிருந்த 2 ரோசஸ் வந்துட்டு பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 2 ரோசஸ்மே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அண்ட் இதில் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம தாலி கயிறு வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் 3 inch ரவுண்ட் மோல்டில் அதில் வந்துட்டு நல்லா போர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களோட தாலி கயிறு அண்ட் தென் வந்துட்டு அவங்க அனுப்பியிருந்த ரோசஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் ஒன்று பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ வந்து இதில் சென்டரில் வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவங்க மாலையிலேருந்து பீட்ஸில் குட்டி குட்டியாக கோல்டன் தட்டை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 edges வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ மோல்டுலேருந்து 2த்தையுமே டீமோல்டிங் பண்ணி எடுத்துடலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ கிளாஸி லுக்காக வந்துட்டு இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரேமே வந்து நல்லா திக்காக வந்துட்டு கிடச்சிருந்தது. அந்த 3 inch ரவுண்ட் மோல்டு வந்துட்டு இன்னும் பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் இப்போ இந்த எஜஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ராஸ் ரெசன்ஸ் போர் பண்ணிது, அது இன்னும் ஸ்ட்ராங் ஏஜஸாக இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீபரிங் டூல் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டூல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏஜஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டூலுமே வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரேம்லேயுமே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏஜஸ்லாம் இருந்தது. அதையுமே வந்து டீபரிங் டூல் யூஸ் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு இதுக்கு மேலே ரெசின் பாலிஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பாலிஷ் லுக் வந்துட்டு கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்துட்டு ரெசின் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்துட்டு அவுட்லுக் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசின் பாலிஷ்மே வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்லைனுக்காக வந்துட்டு கோல்டன் மெட்டாலிக் மார்க்கர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதே கோல்டன் மெட்டாலிக் மார்க்கர் இருக்குது, இதில் வந்து சில்வர் மெட்டாலிக் மார்க்கருமே இருக்குது. நீங்கள் இந்த மார்க்கரில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஏஜஸ் வேணுமோ அந்த ஏஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீ செயினில் கொடுத்துருந்த மாதிரியே வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரேம்லேயுமே ஏஜஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 3 inchல வந்துட்டு நான் ஹோல்ஸ் வந்துட்டு போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் எலக்ட்ரிக் ட்ரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டு. அண்ட் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு கேட்குறது ஹோல்ஸ் வச்ச மோல்டு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா ஹோல்ஸ் இல்லாத மோல்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறது எவ்வளவோ பெஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் ஹோல்ஸ் இருக்க மோல்டு வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அதில் ஜம்ப்ரிங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஐவுக்ஸ் வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் லூஸ் ஆகிடும், அது வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ண முடியாது, அதில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லாத மோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணி வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக் ட்ரில் கூட கம்பேர் பண்ணும்போது ஹேண்டிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நீடில் சைஸஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் கிடைக்கும் அண்ட் வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹோல்ஸ் இல்லாத மோல்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹேண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணி உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு கீ செயின்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டில் யூஸ் பண்ணி இதில் ஹோல்ஸ் போட்டு கீ செயின் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அவங்க ரோஸ் ப்ரிசர்வ் பண்ணி நான் குட்டி குட்டி ஹார்ட்ஸ்மே வந்துட்டு மேக் பண்ணியிருந்தேன். அந்த 2 ஹார்ட் வச்சுட்டு ஜம்ப்ரிங் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீ செயினை வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போது எக்ஸ்ட்ரா வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டாக ரெடி பண்ணியிருந்த இவங்களோட வெட்டிங் கீ செயின் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. அண்ட் ஃப்ரேமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரேமில் வந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாண்ட் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மெட்டல் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் அண்ட் கீ செயின் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஃப்ரேம் இந்த கீ செயின் வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களுமே இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணி உங்களோட ரா மெட்டீரியல்ஸை நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே சேஃபாக பேக் பண்ணி வந்துட்டு நான் அவங்களுக்கு கொரியர் பண்ணிவிட்டேன். அண்ட் கஸ்டமரோட ரிவ்யூமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு கஸ்டமரோட ரிவ்யூ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்துட்டு பாருங்கள். ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணணும் பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு வெட்டிங் கிஃப்ட்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்றதை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.